திருக்குறள் அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குறள் 111 தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின். கலைஞர் உரை. பகைவர், அயலோர், நண்பர் எனப் பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும். குறள் 112 செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. கலைஞர் உரை. நடுவுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழி தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும். குறள் 113 நன்றே தருணம் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே யொழிய விடல். கலைஞர் உரை. நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனைக் கைவிட்டு நடுவுநிலையைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும். குறள் 114 தக்கார் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும். கலைஞர் உரை. ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்குப் பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ்ச் சொல்லைக் கொண்டோ அல்லது பழிச்சொல்லைக் கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும். குறள் 115 கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி. கலைஞர் உரை. ஒருவர்க்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை, அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவது பெரியோர்க்கு அழகாகும். குறள் 116 கெடுவல்யான் என்ப தரிகதன் நெஞ்சம் நடுவொரியே அல்ல செய்யின். கலைஞர் உரை. நடுவுநிலைமை தவறிச் செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழியப் போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். குறள் 117 கெடுவாக வையா துலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கலைஞர் உரை. நடுவுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாகச் செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. குறள் 118 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர் கணி. கலைஞர் உரை. ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவுநிலைமை என்பதற்கு அழகாகும். குறள் 119 சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். கலைஞர் உரை. நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவர்க்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும், அதற்குப் பெயர்தான் நடுவுநிலைமை. குறள் 120 வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செய்யின். மூதுவ விளக்க உரை. பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். சாலமன் பாப்பையா உரை. பிறர் பொருளையும் தம் பொருள் போலக் காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை ஆகும். கலைஞர் உரை. பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும்.